யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, எடுத்தோடனே நம்ம ஆப்ரேஷன் பெரிய விஷயங்கள் அப்படின்னு போக வேண்டியது இல்லை. எளிமையான வழிகள்லேயே நம்ம இந்த குழந்தை பருவத்தில் வர்ற யூரினரி இன்கான்டினன்ஸை ட்ரீட் பண்ணலாம். அதாவது முதல்ல பழக்க வழக்கங்கள். இப்போ ஒரு 6 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். கம்பல்சரியாக நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் போகணும். இந்த மாதிரி இடையில ஒரு வாட்டி இப்போ ஒரு மணிக்கு டெய்லி யூரின் போயிடுறாங்க அப்படின்னா, ஒரு 12 மணி 12:30 போல் எழுப்பி ஒரு வாட்டி யூரின் போக வைக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, குழந்தைக்கு நம்ம யூரின் போகலை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த கான்ஃபிடென்ஸ் வர 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 அந்த குழந்தை அந்த யூரின் போகிறத நிப்பாட்டிடும். ஸோ இது இல்லாமல் பெரியவங்களுக்கு வருது அப்படின்னா, இதை சொல்ல எளிமையான மருந்துகள் மூலமாக நம்ம தெரிஞ்சு குணப்படுத்திக்கலாம். கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூரின் போகிற பாதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகி யூரின் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். இதில் சரியாகலை, நமக்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகு யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தான் அறுவை சிகிச்சை தேவைப்படும். அதுவும் பல டெஸ்ட்டுகள் பண்ணி பார்த்துட்டு இப்போதைக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் ஓரளவுக்கு எளிமையாயிடுச்சு. அதனால் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதோடையே நம்ம வாழ்ந்துடாமல் இதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும்.